ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி நிறையவே நாளாயிடுச்சு. அப்பப்போ தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறோம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கான வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிகினருக்காகவும் இப்போ தான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன செட்டப்ஸ் பண்ண போகிறோம், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த செட்டப்ஸை வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம், என்ன அமௌண்ட்டு வச்சு நம்ம ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க, இப்போ வந்து நமக்கு செட்டப்ஸை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செட்டப்ஸில் என்னென்ன தேவைப்படுதுன்னா, உங்களுக்கே தெரியும், ட்ரேடிங் வியூ சார்ட் தேவைப்படும். இதில் நமக்கு ஒரு சில இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். தென் வந்து லைன் கிங் ஸ்கேல்பிங் டேஷ்போர்டு தேவைப்படுது. இப்போ இதை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு ஸ்டாக்கோட வேரியேஷனை வச்சு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு வந்து தேவைப்படும். ஹீட் மேப், இது வந்து இப்போ நமக்கு மெயின் டேஷ்போர்டுனா இது தான் இருக்குது. எப்படின்னா லைன் கிங் ப்ரோ அல்டிமேட் ஸ்கேல்பிங் டேஷ்போர்ட். இது வந்து நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்காங்க எங்கிட்ட இருந்து. அவங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் என்னோட வீடியோவை பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோக்காக மட்டும்தான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்ம ட்ரேட் எல்லாமே வந்து மொபைலில் தான் பார்த்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மொபைலில் ஒரு சின்ன கிளிப்பாக தான் வரும். இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக எப்படிங்கிறது மாதிரி இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ட்ரேடிங் வியூ ப்ளஸ் லைன் கிங் ஸ்கேல்பிங் போர்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கோட்டக் நியோவே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து 5 இயர்ஸ் இருக்குது, க்ரோவ் இருக்குது. இதில் எல்லாம் சார்ஜஸ் அதிகம். ஒரு ட்ரேடுக்கே வந்து அவங்க ரூ. 80 பக்கத்தில் எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால் இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இதை மட்டும் ட்ரேடிங்காக ஸ்கேல்பிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தென் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் யாஹூ ஃபினான்ஸில். இதை வந்து நீங்கள் கூகுள் ஃபினான்ஸ் இல்லைனா எட்ஜில் ஒரு ஃபினான்ஸ் இருக்குது. எட்ஜ்னா மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசரில் எல்லா வெப்சைட்லேயுமே அவங்களுக்கான ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இல்லை உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் கூட வாட்ச் லிஸ்ட் இருக்கும். அங்கே கூட ஒரு சில ஸ்டாக்ஸ் ஹெவி வெயிட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு 3 விஷயம் வந்து 4 விஷயங்களை தான் நம்ம வந்து ட்ரேடுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு போகிறோம், பார்க்குறோம், ஒரு ட்ரேடிங் டிசிஷன் பண்ணுறோம். சரிங்களா? சார்ட்டை பார்க்குறோம், லாஸ்ட்டாக வந்து ப்ரீமியம் சார்ட்டை ஜஸ்ட்டு பார்த்து ஓகே நமக்கு பிவோட் ரேஞ்சையும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறோம், தென் ட்ரேட் பண்ணுறோம். இவ்வளோ தான். இதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000லேருந்து 20,000 தேவைப்படும். நான் இப்போது நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால நம்ம ஒரு 15,000 ஃபண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து சேலஞ்சிங் வீடியோ இல்லை. ஒரு பிகினரால் இதை ஜெயிக்க முடியுமா, இல்லை ஒரு பிகினரால் இந்த செட்டப்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இல்லாமல் நான் வேறு பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேட் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு வீடியோக்காக, இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வீடியோக்காக இது பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க்கு தான். ஒரு பிகினர் எந்த ஒருத்தரும் வந்து அவங்களோட விஷயங்கள்ல நமக்கு சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நிறைய ஃபீ பே பண்ணி தான் ஆகணும். ஈவன் வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் அவர் படிக்கிற டைமில் லேக் கணக்கில் பே பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் ட்ரேடிங் படிக்கணும்னா 0 காஸ்ட்டில் படிக்கவே முடியாது. அந்த லாஸுங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய பேயாக நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த கொடுக்கக்கூடிய பேவை நம்ம அதை தாண்டி படித்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அதெல்லாமே டபுளுக்கு ட்ரிபிளாக நம்ம வெளியே எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 15,000 கொண்டு போகிறோம், இது 0 ஆகலாம், இல்லை இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். பட் நமக்கு வந்து என்ன தேவைன்னா, இந்த 15,000 போனால் இன்னொரு 15,000 போட்டு ட்ரேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸை பார்ப்போம். முதல் ரூல்ஸ், நம்ம செட்டப்ஸை வந்து வாட்ச் பண்ணுறது, தென் வந்து ட்ரேட் எடுக்கிறது. ட்ரேடில் வந்து எத்தனை ட்ரேட் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதில் லாஸ்னா கூட 2000லேருந்து 3000 ₹1000 எக்ஸ்ட்ரா லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம செட்டப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்காக, அதுக்காக வந்து 10,000 ஒரே நாளில் லாஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 3000. அதே மாதிரி தான் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் தான். அங்கே வந்து மேக்ஸிமங்கிறதுல, ஆனாலும் ஒரு நாளைக்கு நம்ம 1000 ₹2000 ஓகே. சரிங்களா? வரக்கூடிய நாட்கள் எப்படின்னு பார்ப்போம்.
இப்போதைக்கு நமக்கு அது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியே வரணும். அப்போ இதை எடுக்கிறதுக்கே நம்ம எத்தனை ட்ரேட் பண்ணுறோம் இதெல்லாமே வந்து நம்ம மஸ்ட்டாக வந்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ட்ரேடர் அப்படி உள்ளுக்குள்ளே வரீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டாக்ஸில் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே எமோஷ்னல் இல்லை. பேப்பர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, எமோஷ்னல் இல்லை. நமக்கு தேவை வந்து எமோஷ்னலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட சைக்காலஜி அது வந்து எங்கே இருக்குன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்காக போயிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் நான் ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்க்குறேன், இல்லை வந்து இண்டெக்ஸில் வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அங்கே போகிறேன் அப்படின்னு யாரும் போகாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நிஃப்டி 50லே இருக்கணும், இல்லை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு சென்செக்ஸில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள் நிஃப்டி 50ல் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். எக்ஸ்பைரி டே ஆர் சம் டேஸ் வந்து சென்செக்ஸாக கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து நம்ம செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நமக்கு என்னென்ன தேவைன்னா லைன் கிங் டேஷ்போர்ட் தேவை, ஒரு சார்ட் தேவை, அது வந்து ட்ரேடிங் வியூவோட சார்ட் தேவை. இதெல்லாமே வந்து நமக்கு மொபைலில் தேவை. சரிங்களா? தென் வந்து நமக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் தேவை, அதுவும் மொபைலில் தேவை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேவை. 4 அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படுது, 4 செட்டப்ஸ் நமக்கு தேவைப்படுது. தென் நமக்கு ஃபண்டு வந்து ஒரு 15,000 தேவைப்படுது. நமக்கு டெய்லி ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா, ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அதில் வந்து 500 ருபீஸாக நம்ம பே அவுட் பண்ணிவிடும். 500 ருபீஸை வந்து நம்ம வந்து கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்காக. வரக்கூடிய நாட்களில் வீடியோவை பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய செட்டப்ஸ், இந்த செட்டப்ஸை வச்சு நம்ம வின் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த செட்டப்ஸை வச்சு நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இன்னுமே விஷயம். ரெகுலராக நீங்கள் வரக்கூடிய நாட்கள் பாருங்கள். பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி வந்து ட்ரேடிங் ஒரு ரியல் ட்ரேடிங்கை வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். நானும் வந்து நிறைய ரியல் டைம் வீடியோ வந்து வாட்ச் பண்ணனால தான் நமக்கு அதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களோட ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஓன் நாலேஜையும் நம்ம வளர்த்துறப்போ நம்ம இன்னுமே நல்ல பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வரக்கூடிய நாட்களில் இது ஒரு சின்ன கிளிப்பாக வந்து ப்ராஃபிட் லாஸஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி.